ஐயா வணக்கம். வணக்கம். எலெக்ஷனுக்காக வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு எத்தனை ஓட்டு பாரு? 3 ஓட்டு கொடு. நம்ம சின்ன தெரியல, மறக்காம போட்டுருங்க. பா என்னப்பா இது? 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 400 ரூபா, ஒரு மாசத்துக்கு வெறும் 33 ரூபா, ஒரு நாளைக்கு வெறும் 1 ரூபா. 1 ரூபாய்க்கு தான் நீங்க ஒருத்தா? ஓட்டுக்காக பணம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றமாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவோம். அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம். பாஜகவின் இரட்டை என்ஜின் அரசுதான் மேற்கு வங்கத்திற்கான ஒரே தீர்வு என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சோனாமுகியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய யோகி ஆதித்யநாத், நாடு விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு மிகப்பெரிய பங்களிப்பை மேற்கு வங்கம் அளித்து வந்தது. ஆனால் முதலில் காங்கிரசாலும் அடுத்து இடதுசாரிகளாலும் பின்னர் கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் திரிணாமுல் காங்கிரசாலும் மேற்கு வங்கம் வறுமையை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த கலவரமும் நடைபெறுவது இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் இருந்த மாஃபியாக்கள் நரகத்திற்கு சென்று விட்டனர். இப்போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் பாதுகாப்பாக இருக்கின்றனர். சட்டம் ஒழுங்கில் மிக மோசமாக இருந்த உத்தரப்பிரதேசம் இன்று இந்தியாவின் வளர்ச்சி என்ஜினாக மாறியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி குண்டர்களுக்கு யாரிடமாவது தீர்வு இருக்கிறது என்றால் அது பாஜகவின் இரட்டை என்ஜின் அரசிடம் மட்டும்தான் என்று தெரிவித்தார். மேலும் மாற்றத்தை நோக்கி மேற்கு வங்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக மேற்கு வங்கத்தில் மாற்றம் ஏற்படும் என்றும் யோகி ஆதித்யநாத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.